Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு சிக்கன் எக் ரோல் எப்படி செய்கிறேன்னு காட்டப்போகிறேன். இதை உங்களுக்கு வீட்டில் ஈஸியாகவே செஞ்சுக்கொள்ளும். உங்களுக்கு டின்னருக்கும் நல்லாயிருக்கும், அதேமாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க நாங்கள் சிக்கன் எக் ரோல் செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நார்மலாக நாங்கள் வீட்டில் எப்படி சப்பாத்தி செய்வோமோ அதே மாதிரி சப்பாத்திக்கு டோ மிக்ஸ் பண்ணி நாங்கள் சப்பாத்தி செஞ்சு நல்லா 2 பக்கத்தையுமே நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கொள்ளணும். எப்போயுமே யூஸ்வலி நாங்கள் எடுக்கிற ஆல் பர்பஸ் ஃப்ளாவே எடுத்துக்கொள்ளுங்க, அப்படி செஞ்சுக்கோங்க. அதை அப்படி சாப்பிடாதாக்களுக்கு ஆட்டா மாவில் செஞ்சு கொள்ளணும்னாலும் அதுவும் ஓகே தான், அதுவும் சூப்பராக டேஸ்டி ஆகிக்கும். ஆட்டா மாவுலையும் நல்லா தின்னாக இதே மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொண்டீங்கன்னா அதுவும் கூட டேஸ்டியாக தான் நிற்கும். ஸோ இதை நல்லா 2 பக்கத்தையுமே நான் நல்லா வேக வச்சு எடுத்து ஒரு பக்கத்தில் வச்சுக்கொள்கிறேன். இப்போ இதே மாதிரி இன்னும் 2-3 ரொட்டிக்கு அதையும் நான் செஞ்சுக்கொள்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் இதுக்கு ஃபில்லிங் கீமா செய்கிறதுக்கு ஒரு பேனுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆயில் ஹீட் ஆகக்குள்ளே நான் 1 கார்லிக் எடுத்து சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் போட்டு ராஸ்பெல் போக்காட்டியும் கொஞ்சம் நாங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இப்போ இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன், சின்ன சின்ன பீஸாக. அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த நாங்கள் ஆனியனை கொஞ்சம் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். இது டிரான்ஸ்பெரண்ட் அவகாட்டும் ஸ்டர் ஃப்ரை பண்ண தேவையில்லை, லைட்டாக ஸ்டர் ஃப்ரை பண்ணால் போதும். நெக்ஸ்ட் நான் ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன், சின்னதாக சாப் பண்ணி. அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணி இப்போ இதை ரெண்டையுமே நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நீங்கள் கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த ரெசிபியை செய்கிறேன்னு சொன்னால் இந்த க்ரீன் சில்லியை அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க, அதில் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இன்றைக்கி 50 கிராம்ஸ் கேரட் எடுத்து அதை நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் சிக்கன் ஒரு 100 கிராம்ஸ் போல் எடுத்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணி சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு லைட்டாக ஒரு 2-3 பிஞ்சஸ் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு இதை ஃபிஷ்லேயும் செய்யலாம், நான் இன்றைக்கி சிக்கனில் தான் செய்கிறேன். இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஆட் பண்ணி இதை நல்லா நாங்கள் திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நல்லா வதங்கிட போகிறேன். இதை கேரட் நல்லாவே வதங்கணும் கொஞ்சம். ஸோ அதனால் 2 மினிட்ஸ்க்கு பிறகு நல்லா வதங்கிடும். அது வதங்கின பிறகு இப்படி நல்லா நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நெக்ஸ்ட் நான் இதுக்கு 50 கிராம்ஸ் மை லீக்ஸ் எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். லீக்ஸ் ஆட் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் லிட்டால் க்ளோஸ் பண்ணவே கூட, அப்படி க்ளோஸ் பண்ணினா அந்த லீக்ஸும் நல்லா வதங்கிடும். அப்போ அவ்வளோ கீமா டேஸ்ட் இருக்காது. ஸோ எப்போயுமே நாங்கள் லீக்ஸ் ஆட் பண்ணுறோன்னு சொன்னால் அதை லாஸ்ட்டுக்கு தான் ஆட் பண்ணி வேணும். அதை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணாமல் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி லைட்டாக வதக்கி கொண்டால் போதும். இப்போ இந்த கீமா நல்லா வதங்கிருச்சு. இப்போ லைட்டாக இன்னொரு மிக்ஸிங் கொடுத்துட்டு நான் அதை அப்படியே இதை எடுத்து ஓரமாக ஒரு சைடில் வச்சுக்கொள்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு எக் வேணும். ஒரு சப்பாத்திக்கு 1/2 எக் வேணும். ஸோ நான் இன்றைக்கி 2 எக்ஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கு லைட்டாக சால்ட் போட்டு நான் நல்லா பீட் பண்ணி இப்போ மறுபடியும் ஒரு பேன் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதுக்கு 1 டீஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அந்த ஆயிலை நான் எல்லா இடத்துக்குமே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் பீட் பண்ணி வச்ச எக்கிக்கு தானே அதில் கொஞ்சமாக எடுத்து நான் இந்த பேனில் போட்டுக்கொள்கிறேன். போட்டு இதை நல்லா ஃபுல் பேனுக்குமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். நான் பேனுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிற சொல்லி இப்படி தான் கொஞ்சம் கஷ்டமாக்கும் ஸ்ப்ரெட் பண்ண, ஆனால் சரியாக வந்துடும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் செஞ்சு வச்ச சப்பாத்தி உண்டு அதுக்கு மேலே அப்படியே நான் வச்சுக்கிறேன்.
இப்போ இந்த எக் வந்து ஒரு 2 இல்லாட்டி ஒரு 3 செகண்ட்ஸில் அப்படியே நல்லாவே குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் இதை மெதுவாக அப்படியே எடுத்துக்கொள்வோம். எடுத்து அப்படியே நாங்கள் டேபிள் டாப்பில் போட்டுக்கொள்வோம். டேபிள் டாப்பில் போட்டு நாங்கள் செஞ்சு வச்ச கீமாவை அப்படியே மிடிலுக்கு செட் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதை அப்படியே ரோல்ஸ் எப்படி நாங்கள் ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி நாங்கள் ரோல் பண்ணிக்கொள்ளும். இப்படி ரோல் பண்ணிக்கொண்டா எங்களோட சிக்கன் எக் ரோல் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நான் மற்றதையும் ரோல் பண்ணி செஞ்சுக்கொள்கிறேன். நான் இன்னொன்றும் உங்களுக்கு இதே மாதிரி காட்டுறேன். இதே மாதிரி நான் இதை எடுத்து போட்டுக்கொள்கிறேன். போட்டு நான் கீமாவை இதில் வச்சுக்கொள்கிறேன். மிடில்லே வைங்க கீமாவை, அப்போ தான் வந்து இதை ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாகிக்கும். எப்போயுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படி டின்னருக்கு அப்படி லஞ்ச் பாக்ஸுக்கு நாங்கள் எதுவுமே வெரைட்டியாக செய்கிறதுக்கு தான் ஆசைப்படுவோம். ஸோ நீங்கள் இந்த எக் ரோலை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஐடியல் டிஷ் வந்து இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நினைக்கிறேன் இந்த எக் ரோல் சிக்கன் எக் ரோல் ரெசிபி உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் மறக்காமல் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹோம் மேட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.